குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.10ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிறது, ஈக்குவலாக இருக்கிறது தான் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு சைடோடைய ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. The third side is 2y plus 5 units. ட்ரையாங்கிளோடைய ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒய்யை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பெரிமீட்டரையும் கண்டுபிடிக்கணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இரு சமப்பக்க முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க, அதற்குண்டான ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது பக்கத்தையும் கொடுத்துட்டு ஒய் மற்றும் சுற்றளவு, பெரிமீட்டர்னா சுற்றளவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, since the given is an isosceles triangle, ஸோ கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு isosceles triangle அப்படின்னும் போது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது வந்துட்டு ஒரு இரு சமபக்க முக்கோணம் எனில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல்ன்றாங்க. அப்போ அந்த ரெண்டு சைடோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கணும். தட் இஸ் 5y minus 2 is equal to 4y plus 9. ரெண்டு பக்கமும் y இருக்கிறதுனால y எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கமும் எடுத்துகிட்டு வரும். இப்போ 5y 4y எது பெருசு? 5y பெருசு, அது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ ஆப்வியஸாக நம்பர் அந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்து போட்டுருங்க. ப்ளஸ் 4y அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 9 இருக்குது, மைனஸ் 2 அடுத்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ 5yல 4y போச்சுன்னா 5ல் 4 போச்சுன்னா 1, அந்த 1yயை நம்ம வெறும்னா ஒய்ன்னு மட்டுமே எடுத்து எழுதிக்கலாம். 9 + 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ ஒய்யோடைய வேல்யூ கேட்டாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பெரிமீட்டர் சுற்றளவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அளவு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சைடுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் முதல் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5y minus 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5, எதுவுமே சிம்பிள் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ 5 into 11 minus 2. ஸோ 5 into 11 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 55 minus 2. ஸோ 55ல் 2 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 53. ஸோ அடுத்தது ரெண்டாவது பக்கம். ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்து எழுதலாம்? செகண்ட் சைடு. ஸோ செகண்ட் சைடு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4y plus 9. ஸோ அப்போ 4, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 + 9. ஸோ அப்போ 4 11s என்னென்னு பார்த்தீங்கன்னா 44 + 9. இதோடைய ஆன்சரும் கண்டிப்பாக என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 53. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ்ன்றதுனால ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ தேர்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது தேர்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் தேர்ட் சைடு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2y + 5. ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2y + 5 which is equal to 2. ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் தட் இஸ் 11 + 5. எப்போவுமே எதுவுமே சிம்பிள் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அந்த மல்டிப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ 2 11s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 22. 22வோட 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ நமக்கு 3 பக்கமும் கிடச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். சுற்றளவு பெரிமீட்டர்னால என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள்னால் நீங்கள் வெறும்னா இந்த வேல்யூஸை ஆட் பண்ணாலே போதுமானது. ஸோ 53 + 53 + 27. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் எல்லாத்தையும், அதாவது ஒன்றுகள் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 7 + 3 is 10. 10 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 13, ரிமைண்டர் 1. அடுத்தது 5 + 5 10 + 2 12 + 1 13. ஸோ 133 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும், அதாவது அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். உங்களுக்கு டைரெக்டாக ஆட் பண்ண தெரியலனா நீங்கள் நார்மலாக அடிஷன் போடுற மாதிரி போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133 யூனிட்ஸ். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.